இளம் வயதிலேயே ஒருத்தர் வந்து இப்படி தன்னுடைய மாற்றத்தை உணரும்போது, பெற்றோர் எவ்வளோ தூரம் கூட இருக்க வேண்டியிருக்கு, அல்லது குடும்பம் நிக்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அது இல்லன்னா, அந்த சப்போர்ட் இல்லன்னா என்னவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க விரும்புறேன். திருநங்கை, திருநம்பிகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும்னா, கண்டிப்பா பெற்றோரோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு திருநங்கை வந்து இந்த மாரி பண்ணுது, ஒரு வீட்ல பொறந்து ஸ்கூல் படிக்கும்பொழுது, தன்னை வந்து இப்படியெல்லாம் பொண்ணு மாரி அலங்கரிச்சுக்குதுன்னும்போது, பேரண்ட்ஸ் சும்மா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்கள வந்து அ க கீர் பண்ணி விட்டுர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதனுடைய பிரதிபலிப்பா வந்து, "நீ ஏன் இப்படி பண்ற? இது பண்ற? நீ வீட்ட விட்டு போ" அப்படின்னு அடிச்சு தொரத்திர்றாங்க. அந்த திருநங்கை என்ன பண்ணுதுன்னா, சொசைட்டிக்கு வருது. அப்படியே ரோட்ல நிக்குது. அது என்ன பண்ணும்னு நம்ம நெனைக்கிறோம்? ம். எது வேணாலும் பண்ணலாம். ஆனா, வயித்துக்கு வந்து 3 வேள சாப்பாடு குடுக்கணும். அந்த டைம்ல அது என்ன பண்ணும்? எதுவுமே பண்ணாது. அங்க ஏதாவது ஒரு திருநங்கை மக்கள் அவங்கள பார்க்குற மாரி இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போய் 10 நாள் உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போடுவாங்க. 11வது நாள் இதுதான் நம்ம தொழில் வான்னு அவங்களுக்கு ஒரு இடத்த கூட்டு போய் காட்டுவாங்க. அப்ப அவங்களோட எஜுகேஷன் அங்க என்ன சார் ஆகும்? ம். அங்கேயே அது வந்து ஸோ வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, வாழ்க்கைக்கு என்ன செய்யறதுன்ற தெரியாத ஒரு தெரியாமயே சூழலுக்கு போயிடும். தள்ளப்படுறாங்க. தள்ளப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அதோட? ம். இப்ப நம்மளா நீங்க இருந்தா என்ன சொன்ன மாரி பண்ணுவோம்? பசி தானே. 2வது நாள் கண்டிப்பா. என்ன பண்றதுங்கிற என்ன ஒரு கேள்வி பண்றது? வந்துரும். அப்ப அவங்க கண்டிப்பா செக்ஷுவல் ஒர்க்ஸ்க்கும், பெக்கிங்க்கும் போய் தான் ஆகணுன்ற நிலைமைக்கு அவங்க தள்ள தான் படுறாங்க. நெறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சென்னை மாதிரியான ஊர்கள்ல வந்து வெவ்வேறு விதமா இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. இத எப்படி சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஆஸ் அ சொசைட்டி ஒரு கம்யூனிட்டியா அதுக்குள்ளேருந்து நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது இது? நெறைய யோசனை பண்ணியிருக்கேன். ம். என்னன்னா, இப்போ வந்து நம்ம எடுத்த உடனே செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்றீங்களோ, பெக்கிங் ஒர்க் பண்றீங்களோ நம்ம ஸ்டாப் பண்ணிடவே முடியாது. ம். அது வந்து காலப்போக்குல தான் மாறும். எப்பன்னா, ஒரு வேளை அரசாங்கம் வந்து 1% ரிசர்வேஷனுக்காக நாங்க ஃபைட் பண்ணிட்டுருக்கோம். ம். ஸோ 1% ரிசர்வேஷன் குடுத்தா தான் அது வந்து நாளடைவில இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். எடுத்த உடனே நீங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் ஒரு பண்ணாதீங்க. கல்வியும், செக்ஷுவல் ஒர்க்ஸ் வேலைவாய்ப்பும் ஆமா. உருவாகும்போது உருவாகும்பொழுது தான் அது படிப்படியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர, ம். நம்ம எதுவுமே இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. ம். ம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம நெறைய பேர் சொல்லிடுறோம். நீங்க என்ன உங்களுக்கு நெறைய இருக்கு, வேலை தராங்கன்னு. எத்தன பேர் வந்து வேலையில போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்றது கேள்விக்குறியா தானே சார் இருக்கு.